சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான புத்தகம் குறித்து உங்களோட நான் உரையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தினசரி பெரியவா தியானம், இதுதான் அந்த புத்தகம். வேதா வெளியீடாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்துல ஒரு ஆண்டு முழுக்க தினமுமே வாசிப்பதற்காக பெரியவாளோட ரொம்ப முக்கியமான கோட்களை தேர்ந்தெடுத்து இதை நூலாக மாற்றி தந்திருக்காங்க. பெரியவாளோட உபன்யாசங்கள் எல்லாம் அடங்கிய தொகுப்பு தான் தெய்வத்தின் குரல். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை 7 தொகுப்புகளாக, பெரிய பெரிய தொகுப்புகளாக நமக்கு தொகுத்து அளித்தவர் ரா கணபதி அண்ணா. தெய்வத்தின் குரல்ல இருந்து ஒரு முக்கியமான பகுதியை எடுத்து இதுல ஒவ்வொரு நாளுக்குமான சிந்தனையாக விதைச்சிருக்காங்க. அந்த காலத்துல தினசரி சித்பவானந்தா தியானம் அப்படின்னு ஒரு நூல் வந்தது. அதை போல வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வேதா ஸ்ரீதரன் அவர்கள் இந்த நூலை தொகுத்திருக்கிறாங்க. இந்த நூலை நம்ம வாசிக்க 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 தெய்வத்தின் குரல் 7 தொகுதிகளையும் வாசித்த ஒரு நிறைவு உங்களுக்கு கிடைச்சிடும். எந்த ஒரு குழப்பம் எல்லாருக்குள்ளேயும் எப்போவாது வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தருணங்கள்ல இந்த நூலை நீங்க எடுத்து வாசிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த நூல் உங்களோட பேசும். பெரியவா அப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை பேசியிருக்கிறார். அதிலிருந்து தேர்ந்தெடுத்த விஷயங்களை தான் இந்த நூலை அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த நூலை நீங்க வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ உங்க கண் பார்வை படுகிற இடத்துல வச்சிருங்க. தினமுமே காலையில வேலையை தொடங்கும் போதோ அல்லது ஒரு நாளை தொடங்குவதற்கு முன்னாகவோ இந்த புத்தகத்தை எடுத்து அந்தந்த நாளுக்குண்டான தியானம் என்ன அப்படிங்கிறத வாசிச்சு அந்த நாளை தொடங்குங்க. அப்படி தொடங்குகிற பொழுது அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமாக நாளாக இருக்கும். ஏற்கனவே இதை பயன்படுத்தின பலரும் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இதுதான். இந்த நூலினுடைய வெளியீட்டு விவரங்களை எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பாருங்க. கண்டிப்பாக இந்த நூலை வாங்க முடிந்தவர்கள் வாங்கி பயன்பெறுங்கள். தினமுமே கூட பெரியவாளுடைய தியானம் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை உங்களோடு தினமுமே பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதையும் நீங்க கண்டு மகிழுங்க. உங்களுடைய கருத்துகளையும் தெரியப்படுத்துங்க. நன்றி.